இது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீயாக ப்ரௌனி கிளாஸ் வந்து டீச் பண்ணியிருக்கோம். இது வந்து கிளாஸ் 4. ஸோ 3 கிளாஸஸ் பார்க்காதவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான மெசேஜ், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்ட கொஸ்டினுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபஜ்ஜி அண்ட் க்ரிங்கிள் டாப்போட வந்து எக்லெஸ் ப்ரௌனி தான் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து கர்ட், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே தேவை கிடையாது. சின்னதாக ஒரு நச்சுன்னு 3 டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக ப்ரௌனி வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 10 to 12 டேஸ் வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து வரும். ஸோ தேவையான இன்க்ரீடியன்ஸ் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் சொல்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்குறீங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அன்சால்டட் பட்டர், அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட், இது கூட வந்து பார்த்திங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் 45 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், இன்னும் நல்லா ஷைனிங்காக வரதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இது டபுள் பாயிலில் பாயில் பண்ணாலும் சரி, இல்லை அவனில் வந்து நீங்கள் வந்து மெல்ட் பண்ணிக்கினாலும் சரி. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 மினிட்ஸ் பண்ணுறோம்ல, அதிலே வந்து 10 மினிட்ஸில் இதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டோன்னா டைமும் சேவ் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெட் இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைதா, கொக்கோ பவுடர். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணியே ஆகணும். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணால் தான் 10 to 12 டேஸ் வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் கொரியர் போடும் போதும் சரி, இல்லை நீங்கள் வந்து சாப்பிடும் போதும் சரி, ஒரு 10 to 12 டேஸ் வந்து வரும் அப்படின்னா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து கம்பல்சரி ஆட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு சீக்ரெட். ஸோ அதனால் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. மோஸ்ட்டாக என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கொஷின், நீங்கள் சாக்லேட் எங்கே வாங்குறீங்கன்ட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஷாப்பில் தான் வந்து வாங்குகிறேன் நான். ஸோ நிறைய பேர் ஆன்லைன்லேயும் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் எந்த ஒரு ஆன்லைன் வெப்சைட்டும் நான் வந்து யாருக்குமே ப்ரமோட் பண்ணவே மாட்டேன். அதேமாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க, நானுமே ஒரு ஆன்லைன் ஷாப்பில் வந்து வாங்கியிருக்கேன். பட் நான் வந்து பல்காக எப்போவுமே ஆர்டர் பண்ணவே மாட்டேன். ரீசெண்டாக என் ஃப்ரெண்டுக்கு நடந்த இன்சிடெண்ட் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்து நான் எல்லா வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு சில வெப்சைட்டில் இந்த மாதிரி ஸ்கேம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் சேஃபாக ஆர்டர் பண்ணுவோம், சேஃபாக ஆர்டர் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000க்கு வந்து சாக்லேட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் ஆன்லைன் ஷாப்பிங்கிறனால 10,000 வாங்கிட்டு சாக்லேட்ஸும் வரல, ரிட்டன் மணியும் வரல. ஸோ அவங்க திருப்பி கேட்கறதுக்குள்ளே அவங்களோட நம்பரும் பிளாக் பண்ணியாச்சு, இன்ஸ்டாகிராமும் பிளாக் பண்ணியாச்சு. ஸோ அதனால் காண்டாக்ட் பண்ணவும் முடியல. ஸோ அதனால் சாக்லேட்ஸ் ஆர்டர் பண்ணும்போது பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள், நல்ல வெப்சைட்டாக தெரிஞ்சு பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்க் சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ணிவிட்டோம். இந்த டைமில் நம்மளோட சுகர் வந்து ஆட் பண்ணிடலாம். சுகர் ஆட் பண்ணி இந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து டைல்யூட் ஆகிடும். பவுடர் சுகர் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். பவுடர் சுகர் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இது கூட கண்டென்ஸ்டு மில்க். ஸோ செகண்ட் சீக்ரெட் வந்து பார்த்திங்கன்னா எக்கு சப்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆட் பண்ணுங்கள். கண்டென்ஸ்டு மில்க் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சுகர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம சுகர் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆட் பண்ணிடலாம். நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகணும், நல்லா டைட்டனாக இருக்கும். பேட்டரே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டனாக, இப்போ நம்ம எக் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட பேட்டரி வந்து டைட்டனாக ஆகும்ல லைட்டாக. ஸோ அந்த மாதிரி தான் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணோன்னே கொஞ்சம் டைட்டனாக ஆகும். ஸோ அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க கொஷின். ஸோ மைக்ரோ அவனில் பேக் பண்ணால் தான் கேக் பேக் ஆகுமா, இல்லை ஓடிஜியில் பேக் பண்ணால் தான் கேக் பேக் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன், நான் வந்து ஓடிஜி வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஓடிஜி இருந்தாலும் சரி, அவனாக இருந்தாலும் சரி, மைக்ரோ அவனாக இருந்தாலும் சரி, கேக் வந்து பேக் ஆகும். ஸோ அதனால் வரிப்படாதீங்க. இன்னொரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்ட கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் இல்லை, அவங்க வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க, அவன் இல்லாமல் ப்ரௌனி வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நான் அவன் இல்லாமல் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து அவுட்புட் கரெக்டாக வரல. கிட்டத்தட்ட அது 1 kg ப்ரௌனி இருக்கும் நான் ட்ரை பண்ணும்போது. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் குவான்டிட்டி தான் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். பட் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஒரு 1 kg பேக் பண்ணிட்டேன். பேக் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, மேலே க்ரிங்கிள் டாப் வரல, பட் நார்மலாக குக் ஆச்சு. பட் அது சாப்பிடும்போது ரொம்ப கசப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் சப்போஸ் அந்த அவுட்புட் கரெக்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது. நீங்கள் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த பேட்டர் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் டைட்டனாக வந்து ஆகும். இந்த டைமில் தான் வந்து ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. 80 ml வந்து நான் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த 80 ml வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப
சில்கி கன்சிஸ்டன்சி இல்லாமல் ரொம்ப பேட்டர் வந்து லூஸாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுங்கள். சில பேருக்கு கரெக்டாக இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாட்டர் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஸோ அதனால் 80 ml கரெக்டான மெஷர்மெண்ட் தான், பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல ஸ்மூதி கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் டின்னில் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ டின்னில் சேஞ்ச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சிஸ்டரும் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரௌனிக்கு வந்து கம்பல்சரி வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் கேக் செய்யும்போது கூட ஓரத்தில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து டஸ்ட் பண்ணிட்டா கேக் வந்து வெளியே அவுட்புட் வந்துடும். ப்ரௌனி வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் போட்டு தான் வந்து ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் வெளியே எடுக்க கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ கேக் வேறு, ப்ரௌனி வேறு. ஸோ டிஃப்ரென்ஸை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டிப் வந்து பார்த்திங்கன்னா, பட்டர் பேப்பர் வந்து உங்கள்கிட்ட நான்ஸ்டிக்கி பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா, நார்மல் பட்டர் பேப்பர் தான் இருக்குன்னா நீங்கள் டின்லேயும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பட்டர் பேப்பர் வந்து மேலேயும் வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக வந்து இருக்கும். நான் என்னோடய லோக்கல் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் நான்ஸ்டிக்கி பட்டர் பேப்பர் இல்லைன்னா நார்மல் பட்டர் பேப்பர் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் இந்த டிப்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். கீழேயும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிப்பேன், பட்டர் பேப்பர்லேயும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிப்பேன். ஸோ தட் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது நல்லா ஈஸியாக வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டபுள் சாக்லேட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மில்க் சாக்லேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சாக்லேட் ஸ்ப்ரெட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆக்சுவலாக வந்து ட்ரிபிள் சாக்லேட்னே வந்து சொல்லலாம். ஸோ ரொம்ப ஃபஜ்ஜி அண்டு நல்லா டேஸ்ட்டாக வந்து வந்துச்சு. நான் அவுட்புட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் இந்த 3 டிப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணுங்கள். செகண்ட் வந்து கண்டென்ஸ்டு மில்க். தேர்டு வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வாட்டர். ஸோ இது வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டர் ஆட் பண்ணுங்கள். 10 to 12 days வந்து ஷெல்ஃப் லைஃப் வரும். நீங்கள் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணலாமா, இல்லை வந்து நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறது ஆட் பண்ணலாமா அப்படியெல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வாட்டரே வந்து ஆட் பண்ணுங்கள். கரெக்டாக 30 to 35 minutes பேக் பண்ணி எடுங்க. உங்களோட எக்லெஸ் ப்ரௌனி வந்து சூப்பராக வந்து வரும். இது வந்து நியர்லி ஒரு 1/2 kgக்கு கொஞ்சம் ஒரு 100 grams வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருந்தது. சொன்ன டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டு தான் நான் வந்து எக்லெஸ் ப்ரௌனிக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துச்சு. அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க அவனை. ஸோ நிறைய பேர் வந்து இன்னொரு டவுட்டும் வந்து கேட்டிருந்தீங்க, இன்கேஸ் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு திருப்பி ப்ரீ ஹீட் பண்ணி நான் வந்து பேக் பண்ணமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து ஒரு 10 minutes தான் வந்து கரண்ட்டு போச்சு அப்படின்னாலுமே ஒரு 5 minutes வந்து நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் அந்த 10 minutesலேயே அவன் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகிடும். ஸோ நீங்கள் டேரெக்டாக திருப்பி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா 5 minutes வச்சுக்கலாமான்னு கேட்டிங்க. எக்ஸ்ட்ரா 5 minutes எல்லாம் வைக்காதீங்க. எப்போவுமே கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 10 minutes ஒரு 15 minutes ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஒரு 5 minutes அந்த மாதிரி வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் கரண்ட்டு போச்சுன்னா நோ ப்ராப்ளம். பட் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேக்கை பேக் பண்ணுங்கள். ஸோ கேக் வந்து பார்க்கும் போதே தெரியும், ஸ்ட்ரக்சரும் சரி அதோட மாய்ஸ்ட்டும் சரி. நான் உள்ளே வந்து கட் பண்ணி காட்டல, பட் மேலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக க்ரிங்கிள் டாப்பும் உள்ளே அந்த ஃபஜ்ஜினஸ் வந்து தெரியும். சைடில் பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா அந்த கேக்கோட ஃபஜ்ஜினஸ். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் என்னோடய ஃப்ரெண்டு வந்து சாப்பிட்டு ஷேர் பண்ண வீடியோ வந்து உங்கள்கிட்ட வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் முடிஞ்சால். ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக வந்து இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கேட்குற கொஷனுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிகிட்டே தான் வந்து இருக்கிறேன். அதேமாதிரி லாஸ்ட் வீடியோ வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நான் ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கை பற்றி சொன்னேன். ஸோ அவங்களுக்கு அப்போ தான் வந்து கிளியராக புரிஞ்சிச்சு. அவங்க பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நீங்கள் போட்ட வீடியோ வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எக்லெஸ் கேக்கை வந்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து லோக்கலில் வந்து நீங்கள் வந்து பார்சல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வச்சு பார்சல் பண்ணுங்கள். ஸோ தட் ரொம்ப வந்து அந்த க்ரிங்கிள் டாப்பெல்லாம் வந்து உதிராமல் வந்து இருக்கும். நீங்கள் வந்து வெளியே அனுப்புகிறீங்க அப்படின்னா கிளிங் ரேப்பில் வந்து ரேப் பண்ணி அனுப்புங்க. So see you in the next video. Ta-ta, bye.